காலைதோறும் புதியவை. மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். மே 28. நீங்கள் மற்றவர்களிடத்தில் செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பு பெற்றீர்களானால் அப்பொழுது உங்கள் பிதாவாகிய தேவனும் உங்களை மன்னிப்பார். மத்தேயு 6:14. டிலான் ரூப் என்ற நபர் ஒரு தேவாலயத்தில் வேத பாடம் கற்கும் நபர்கள் மீது 70 முறை துப்பாக்கியால் சுட்டான். அதில் 9 பேர் கொல்லப்பட்டு 3 பேர் பெரிய காயம் அடைந்தனர். அதில் மிகப்பெரிய ஊழியக்காரரும் ஒருவர். இது நடந்த 2 நாட்கள் கழித்து கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் கொலை செய்த மனிதனை மன்னிப்பதாக குரல் கொடுத்தனர். இது எப்படி சாத்தியம்? ஆனால் இது நடந்தது. இதை அறிந்த டிவி செய்தியாளர்கள் கோர்ட் வாசலில் கொலை செய்யப்பட்ட உறவினர்களிடம் கேள்வி எழுப்பினர். ஆனாலும் அவர்கள் கொலை செய்தவனை மனப்பூர்வமாய் மன்னிப்பதாக கூறினார்கள். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மத்தேயு 18:35. நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் தென்னாப்பிரிக்காவின் சிறையில் இருந்தார். அவர் விடுவிக்கப்பட்டு தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதியான போது தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை மன்னித்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். தன் ஜனாதிபதி மாளிகையில் அவர்களை தன் ஆலோசகராகவும் நியமித்து கொண்டார். இச்செயல்களால் அவரை ஆங்கிலேயர்கள் மிகச்சிறந்த மனிதராக உணர்ந்தனர். அப்படிப்பட்ட குணத்திற்காக அவருடைய சேவையை பாராட்டி நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது. மெய்யான கிறிஸ்தவ தலைவராக வாழ்ந்தார். இயேசு ஒரு உவமையில் ஒரு ராஜாவினிடத்தில் 10,000 தாலந்து கடன்பட்டவனை ராஜா அழைத்து கடனை தீர்க்கும்படி சொன்னார். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ராஜாவின் காலில் விழுந்து வணங்கி, பொறுமையாயிரும், சீக்கிரத்தில் கடனை தீர்த்து விடுகிறேன் என்று மன்றாடினான். ராஜா இதை பார்த்து மனதிறங்கி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டார். அவன் மிகவும் சந்தோஷமாக அங்கிருந்து சென்றான். செல்லும் வழியில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட உடன் வேலைக்காரனை பார்த்து பிடித்து தொண்டையை நெருக்கி பட்ட கடனை தனக்கு தீர்த்தாக வேண்டும் என்றான். கடன்பட்டவன் அவன் காலில் விழுந்து, சீக்கிரம் கடனை அடைத்து விடுகிறேன், பொறுமையாயிரும் என்று கெஞ்சினான். ஆனால் இவன் அவனுக்கு இரங்காமல் மன்னியாமல் கடனை தீர்க்கும் மட்டும் காவலில் போட்டு வைத்தான். அப்படி செயல்பட்டால் நாம் நரகத்திற்கு தள்ளப்படுவோம். ஆகவே நம்மில் மன்னிக்கும் குணம் பெருக வேண்டும். நம் இயேசுவை வாழ்வில் பிரதிபலித்து மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம். பிதாவே, எங்கள் வாழ்வில் மன்னிப்பை பிறருக்கு கொடுத்து உம்மை பிரதிபலித்து மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.